நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு பழக்கம், ஒரு தனித்துவமான ஒரு பழக்கமோ, இல்ல ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ, ஒரு ஸ்டைலோ ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கூட நெருங்கி பழகுறவங்க எல்லாத்துக்குமே அது தெரியும். அவங்க கூட அந்த விஷயத்த வந்து, "இவன் இதுதான்ப்பா அவன் அவன் அவனோட பழக்கம்ப்பா. அவன் அப்படித்தான். அவனுடைய கேரக்டர் அப்படித்தான். அவனுடைய இது அப்படித்தான்." அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயங்கள சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மளும் அவங்க சொல்றதெல்லாம் பெருமையை எடுத்துக்கிட்டு, நம்மளுடைய அது ஒரு அத அத நம்ம அவங்க நம்மள அட்மைர் பண்றாங்க. இதனாலதான் அட்மைர் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது கரெக்டா தப்பானெல்லாம் யோசிக்காம பல விஷயங்கள்ல நம்ம வந்து அதுவே நம்ம ஒரு பழக்கம் ஆக்கிட்டு இருப்போம். நம்ம செய்யணுமா செய்யக்கூடாது, தேவையா தேவையில்லையா இதெல்லாம் யோசிக்காம நம்ம அந்த விஷயத்த நம்மளையும் அறியாம நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டியா நம்ம செஞ்சுக்கிட்டே வருவோம். பட் இந்த மாதிரி சில விஷயங்கள்னால நம்ம லைஃப்ல சில சமயங்கள்ல நெகட்டிவான இம்பாக்டும் ஏற்படலாம் அப்படிங்கிறத நாம உணர்றது இல்லைங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நம்ம லைஃபை பாதிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அழகான குட்டி கதையை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காட்டுல ஒரு குரங்கு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப சேட்டக்கார குரங்கு. அந்த காட்டையே சுத்தி சுத்தி வரும். அந்த காடும் நல்ல ஒரு செழிப்பான பழமையான ஒரு காடு. நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள், காய்கறிகள் இந்த குரங்குக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் டெய்லி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த காடு முழுக்க அந்த குரங்கு வந்து அந்த காடை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். காட்டுல அந்த குரங்கு போகாத இடமே கிடையாது. அந்த காடும் அந்த காடை சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அந்த குரங்கு ரெகுலரா போயிட்டு நல்ல பசியார உணவுகள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் வரும். அப்படி ஒரு நாள் அந்த குரங்கு அந்த காட்டை சுத்தி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டினுடைய அந்த விளிம்புல அந்த அவுட்டர் ஃபாரஸ்ட்ல அந்த காட்டினுடைய எல்லையில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள அந்த குரங்கு அந்த வீட்டுடைய காம்பவுண்டுக்குள்ள போச்சு. அப்போ அந்த காம்பவுண்டுக்குள்ள வழியா அந்த வீடை எட்டி பார்க்கும்போது வீடு ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அப்போ அந்த குரங்கு அந்த வீட்டினுடைய உள்ள ஜன்னல் வழியா உள்ள பார்க்கும்போது ஒரு பவுல் நிறைய ஆப்பிள்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்ல டார்க் ரெட்டிஷா இருக்க ஆப்பிள்ஸ் நிறைய ஒரு பவுல் நிறைய இருக்கிறது அந்த குரங்கு பார்த்துச்சு. இந்த ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ் என்னதான் காட்டுல கிடைச்சாலும் இந்த ஆப்பிள்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நல்ல ரெட்டிஷா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இது இப்படியாவது எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த குரங்குக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. எப்படி அந்த வீட்டுல யாரும் இல்லாத நேரம் பார்த்து மெதுவா உள்ள போய் அந்த பவுல்ல இருக்கிற ஆப்பிள்ஸை பூரா அப்படி அந்த குரங்கு தூக்கிட்டு வந்துருச்சு. இப்படி இந்த அழகான ஆப்பிள்ஸை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு அதை தூக்கிட்டு வந்து அந்த குரங்கு அந்த ஆப்பிள்ஸை சாப்பிடலாம்னு நினைச்சு அதை கடிச்சு பார்த்துட்டு அந்த ஆப்பிளை வந்து குரங்கால கடிக்கவே முடியலைங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கவனிச்சது அது உண்மையான ஆப்பிள் இல்லை. அது அழகுக்காக அலங்காரத்துக்காக செஞ்சு வைக்கப்பட்ட மரத்துல செஞ்சு வைக்கப்பட்ட ஆப்பிள் மாதிரியான ஒரு பொருள் தான் அந்த ஆப்பிள். அலங்காரத்துக்காக வச்சிருந்த ஆப்பிளை தான் இந்த குரங்கு தூக்கிட்டு வந்துருந்துச்சு. அதனால அதை சாப்பிட முடியல. அந்த குரங்குக்கு அதை சாப்பிட முடியலைங்கிற ஒரு ஏமாற்றமா இருந்தாலும் அந்த ஆப்பிள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல டார்க்கா நல்ல ரெட்டிஷா ஒரு நிஜ ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. இதனால அந்த குரங்குக்கு அந்த ஆப்பிள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஆப்பிள் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அந்த ஆப்பிள அது கூடவே வச்சுக்கிச்சு. அது மட்டும் இல்லாம அது சுத்தி இருக்கும் மற்ற குரங்குகளும் இந்த ஆப்பிளை பார்த்துட்டு இது ரொம்ப விசேஷமான ஒரு பொருள் மாதிரி, ஸ்பெஷலான ஒரு பொருள் மாதிரி அந்த ஆப்பிள் எல்லாம் பார்த்து இந்த குரங்கு ஆப்பிள் வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஏதோ பயங்கரமான ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் அப்படின்னு நினைச்சு மற்ற குரங்குகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுது. இப்படி மற்ற குரங்குகள்லாம் அந்த ஆப்பிள் அந்த குரங்கு கையில வச்சிருக்கிற அந்த மர ஆப்பிள பார்த்து ரொம்ப வித்தியாசமா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஐட்டமா பேசுவோம். இந்த குரங்குக்கு ஒரு கர்வம், ஒரு தாங்கிட்ட யார்கிட்டையும் இல்லாத ஒரு பொருள் தாங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த குரங்குக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்துல அந்த கோலம் அப்படிங்கிற கிரீச்சர் சொல்ற மாதிரி மை ப்ரீஷியஸ்னு சொல்லி அந்த மர ஆப்பிள்களை அந்த குரங்கு எங்க போனாலும் தன்னுடைய மடியிலே கட்டிக்கிட்டு அதை சுமந்துக்கிட்டு போச்சு. அந்த ஆப்பிள் அந்த மர ஆப்பிள் சாப்பிட முடியலைனாலும் அந்த ஆப்பிள் வந்து ஒரு அழகான ஆப்பிள் தன்னுடைய ஒரு விலை மதிப்பில்லாத சொத்தா அந்த குரங்கு நினைக்க ஆரம்பிச்சது. இப்படி அந்த ஆப்பிள் வந்து தன்னுடைய ஒரு பிரைஸ்ட் பொசிஷனா நினைச்ச அந்த ஆப்பிள் தனக்கு வேற யாருக்கிட்டையும் இல்லாதது தாங்கிட்ட இருக்குன்னு நினைச்ச அந்த குரங்கு அந்த ஆப்பிள் எங்க போனாலும் மடியில கட்டிக்கிட்டே போக ஆரம்பிச்சது. இதனால அது குரங்கு போற இடமெல்லாம் அந்த ஆப்பிளுடைய சுமையும் சுமந்து தூக்கிட்டே போச்சு. இதனால பழைய மாதிரி அந்த குரங்கனால நினைச்ச இடத்துல அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிட முடியல. இந்த ஆப்பிளுடைய கனத்தையும் தாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த குரங்கால போதுமான அளவுக்கு சாப்பிட முடியல. சீக்கிரமே டயர்ட் ஆகிக்கிட்டும் இருந்துச்சு. இதனால என்ன பண்ணுச்சு, இந்த நாளுக்கு நாள் அந்த குரங்குடைய ஹெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா இதாயிட்ட இருந்துச்சு. அதனால சரியாவும் சாப்பிட முடியல. அப்படி ஒரு நாள் அந்த குரங்கு வந்து இந்த ஆப்பிள்ஸை மடியில கட்டிக்கிட்டு போகும்போது ஒரு நல்ல ஒரு வாழை மரத்துல நல்ல பழுத்த
வாழைப்பழங்கள் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அந்த வாழைப்பழங்களை எடுத்து சாப்பிடலாம், நல்ல பசி இந்த குரங்குக்கும். இந்த ஆப்பிளையும் கட்டிட்டு சுத்துறதுனால அதுக்கு நல்ல ஒரு டயர்ட்னஸ்ல இருந்துச்சு. அந்த வாழைப்பழத்தை எப்படியாவது சாப்பிடணும்னு முயற்சி பண்ணுச்சு. ஆனா இந்த ஆப்பிளையும் மடியில கட்டிக்கிட்டு இந்த வாழைப்பழங்களை இதனால எட்டி எடுத்து சாப்பிட முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துச்சு, அதை சாப்பிடவே முடியல. அப்பதான் யோசிச்சது இந்த குரங்கு, இந்த ஆப்பிளை நம்ம வயிற்றுல கட்டிக்கிட்டு நம்மளால அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த வயிற்றுல கட்டி இருக்கிற ஆப்பிளை தூக்கி கீழே போட்டுட்டு அந்த வாழைப்பழங்களை எடுத்து நல்ல ருசியா வயிறார சாப்பிட்டுச்சு. அப்பதான் இந்த குரங்குக்கு அது பண்ண தவறே புரிஞ்சுது. இத்தனை வருஷமா இத்தனை நாட்களா நம்ம சாப்பிட நமக்கு தேவையில்லை, நம்மளால அதை சாப்பிட முடியாது, நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஆப்பிள நாம மடியில கட்டிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல சுவையான சாப்பாடை இழந்திருக்கோமே, இது எதுக்கு நம்ம இந்த காரியத்தை தப்பு செஞ்சோம் அப்படின்னு அப்பதான் இந்த குரங்கு தான் செஞ்ச தவற உணர்ந்து அந்த ஆப்பிள தூக்கி போட்டுச்சு. லைஃப்ல நாமளும் இதே மாதிரிதாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற 4 பேர் நம்மளை பத்தி நம்ம கிட்ட இருக்கிறதோ ஒரு விஷயத்த பெருசா சொல்லிட்டாங்கன்னா நாம அதை ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு அதை விட்டு கொடுக்கறத ஒரு பெரிய ஈகோவா நினைச்சிட்டு அந்த விஷயங்களை விட்டு கொடுக்காம அதை பிடிச்சிட்டு விடாப்படியா பிடிச்சுக்கிட்டு ஆனா வாழ்க்கையில தேவையான நிறைய விஷயங்களை இழந்துடுறோம். நம்ம லைஃப்ல நமக்கு எது தேவை அப்படிங்கிறத தீர்மானிக்க கூடியது நாமளா இருக்கணுமே தவிர நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க 1000 விஷயங்கள் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற நல்லதையும் சொல்லுவாங்க, கெட்டதையும் சொல்லுவாங்க. சில பேர் நல்லதை முகத்துக்கு நேரம் மட்டும் சொல்லிட்டு கெட்டதை முதுகுக்கு பின்னாடி போய் சொல்லுவாங்க. பட் யாரு என்ன சொன்னாலும் நமக்கு என்ன தேவை, எந்த முடிவை நாம எடுக்கணும், எந்த கேரக்டரை எந்த விஷயத்த நாம வச்சுக்கணும், எந்த விஷயங்களை நம்ம விட்டு தள்ளணும் அப்படிங்கிற முடிவை நாம எடுக்கிறதா இருக்கணும். நமக்கு தேவையான விஷயங்களை நாம வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டோம் அப்படின்னா தேவையில்லாத சுமைய நம்ம சுமந்துகிட்டு இருக்க தேவையில்லை இந்த குரங்கு மாதிரி. அப்போ தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் போது அதை அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு உடம்புலையும் சரி மனசுலையும் சரி அந்த இடம் அந்த தெம்பும் இருக்கும். இதுதான் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நமக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுறணும். தேவையான விஷயங்கள் எப்ப வேணாலும் கிடைக்கும், எப்ப கிடைச்சாலும் அதை கிராப் பண்ணிக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கணும், மென்டலி அண்ட் பிசிக்கலி. இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தடம் பதிப்போம்.